இது வரைக்கும் நம்ம சேனல்ல பாய்ஸ்க்கு 1 or 2 வீடியோஸ் போட்டிருப்போம். பட் ஆனா அதை பார்த்துட்டு கேர்ள்ஸ் எல்லாம் கேட்டாங்க, இந்த மாதிரி பாய்ஸ்க்கு மட்டும் தான் வீடியோ போடுவீங்களா, கேர்ள்ஸ்க்கு கிடையவே கிடையாதுன்னு. ஸோ திஸ் வீடியோ இஸ் ஃபார் கேர்ள்ஸ். பட் ஆனா கேர்ள்ஸ்க்கு எவ்வளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு பாய்ஸ்க்குமே இது ரொம்ப முக்கியமான வீடியோ தான். அப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாமா? பாக்குறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். அக்கா, நான் உங்களை பத்தி என்னவோ நினைச்சிட்டு இருந்தேன், நீங்க ரொம்ப நல்லவங்க நினைச்சேன், ஆனா நீங்க கூட இப்படியா அப்படின்லாம் பேசுனீங்க அப்படின்னா அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. பிகாஸ் உண்மைகள் என்னைக்குமே நமக்கு எல்லாத்துக்குமே கசக்க தானே செய்யும் இல்லையா? சோ நான் என்ன சொல்றேனோ அது எல்லாமே உண்மையா தான் இருக்கும். மேபி உங்களுக்கு இப்ப புரியாம இருக்கலாம், ஆனா போக போக புரியலாம். சோ நான் சொல்ற பாயிண்ட்ஸை வச்சு நீங்க அஃபெண்ட் ஆகுறீங்க, ரொம்ப கோவம் வருது அப்படின்னா அதுக்கு நான் ஒண்ணுமே பண்ண முடியாது. தட் இஸ் த ஆக்சுவல் ட்ரூத். ஹலோ எவ்ரிவன், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு திஸ் வீடியோ. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சோ இந்த வீடியோ எடுக்கும்போது எனக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு. பிகாஸ் நான் வந்து எனக்கு பிடிச்ச சில விஷயங்களை நான் ரொம்ப நாளா பேசணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். சோ இன்னைக்கு அதுக்கான டைம் வந்துச்சு, நம்ம பேசலாம். எனக்கு யூஸ்வலா இந்த கான்ட்ரவர்சி கிரியேட் பண்றது பிடிக்காது. பட் ஆனா சில விஷயங்களை நம்ம காமனா பேசும்போது நீங்க எப்படி அப்படி சொல்லலாம், நீங்க எப்படி இப்படி சொல்லலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் சண்டைக்கு வருவாங்க. பட் அதுக்காக நம்மளால பேசாம இருக்க முடியுமா? அப்படியெல்லாம் இருக்க முடியாது. சோ இப்பவே நான் டிஸ்க்ளைமர் போட்டுறேன். ஐ எம் நாட் கோயிங் டு ஜெனரலைஸ் எனி ஆஃப் த மென் ஆர் விமன் இன் திஸ் வீடியோ. யாருக்கு இது சூட் ஆகுதோ அவங்க அதை எடுத்துக்கிட்டு திருத்திக்கிட்டு நல்லா இருந்தா போதும். ஓகே, சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் விஷயம், இப்போ நம்ம எங்காவது வெளியே போயிட்டு வரோம் இல்லையா? லைக் நம்ம குழந்தைங்களா இருக்கோம், அப்பா அம்மாவே எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்பா எங்காவது வெளியே போயிட்டு வராங்க, அம்மாவும் கூட சேர்ந்து வெளியே போயிட்டு வராங்க. வந்தவொடனே அப்பா என்ன பண்ணுவாரு அப்படின்னா ஒரு சோஃபால உட்காந்துப்பாரு. கரெக்ட் தானே? அம்மா என்ன பண்ணுவாங்க? போயிட்டு வந்த எல்லாத்தையும் பொருள் எல்லாம் அங்கங்க வச்சுட்டு அம்மா அப்படியே கிச்சனுக்குள்ள போயிடுவாங்க. கரெக்ட்? இப்ப வீட்டுக்கு ஏதாவது ரிலேட்டிவ்ஸ் வந்தாலுமே அந்த மென் அப்படிங்கிறவங்க எல்லாம் அந்த ஹால்ல உட்காந்துக்குவாங்க, அந்த விமன் அப்படிங்கிறவங்க எல்லாருமே கிச்சனுக்குள்ள போயிடணும். சோ இந்த மென் விமன் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்டீரியோ டைப் ஒரு மாதிரியா இல்லையா? லைக் மென் வந்து வந்தோடனே உட்காந்துக்கணும், விமன் வந்து வந்தோடனே வேலை செய்யணும், அவங்களுக்கு சமைச்சு போடணும், அப்படி இப்படிங்கிற மாதிரி எனக்கு இதுவே சுத்தமா புரியல. ஏன் அப்படின்னா இப்ப மென் விமன் அப்படிங்கிறவங்க 2 பேருமே வேலைக்கு தான் போயிட்டு இருக்காங்க. ஓகேயா? முன்னாடி வந்து விமன் எல்லாம் வேலைக்கு போகாம வீட்டுல இருந்தாலுமே அவங்களுக்கு வீட்டுல எதுவும் வேலை இல்லையா? நான் நிறைய பேர் இந்த மாதிரி சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நீ வீட்டுல சும்மா தானே இருக்க அப்படிங்கிற மாதிரி கேர்ள்ஸ் சில பேர் சொல்லுவாங்க. கேர்ள்ஸா இருக்கட்டும் இல்ல விமனா இருக்கட்டும், நீ வீட்டுல சும்மா தானே இருக்க, நான் வேலைக்கு போயிட்டு வரேன் இல்லையா, அந்த மாதிரி பேசுவாங்க. சோ வீட்டுல சும்மா இருக்காங்க அப்படின்னா லைக் நம்ம அம்மாங்களை எல்லாம் சொல்றேன். ஓகேவா? நம்ம அம்மாங்க எல்லாம் வீட்டுல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க எல்லாம் அப்பாங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீ வீட்டுல சும்மா தானே இருக்க, இது கூட உன்னால செய்ய முடியாதா? ஓகே, ஃபைன். வீட்டுல சும்மா இருக்காங்க அப்படின்னா நமக்கு சாப்பாடு எப்படி வரும்? சும்மா அவங்க உட்கார்ந்துட்டு இருந்தா சாப்பாடு வந்துருமா? துணி எல்லாம் துவைச்சு நமக்கு பீரோல கரெக்டா அடுக்கி வைக்கிறாங்க இல்லையா, அது எப்படி வரும்? சும்மா வந்துருமா? சமையல் நீங்க போய் திறந்து பார்த்தா நிறைய சாப்பிட்றதுக்கு இருக்கு, அது வெசல் எல்லாமே கழுவி வச்சிருக்காங்க, அதெல்லாம் எப்படி? சோ அவங்க வீட்டுல சும்மா இருந்தாங்கன்னா வீடெல்லாம் எப்படி சுத்தமா இருக்கு? அவங்க சும்மா இருக்கனால சுத்தமா இருக்கு இல்லையா? சோ வீட்டுல சும்மா இருக்க இதை பண்ணு, வீட்டுல சும்மா இருக்க அதை பண்ணு. நான் நிஜமாவே அவங்க சும்மா கிடையாது. அவங்களுக்குன்னு 1008 வேலை இருக்கு. வீட்டு வேலை நீங்க செஞ்சு பார்த்தாதான் தெரியும். சோ மென் வந்து எந்த வேலையுமே செய்யக்கூடாது, விமன் வந்து எப்பவுமே கிச்சன்ல இருந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேட்டகரி இருந்தாலுமே இப்ப அப்படியே என்ன ஆயிடுச்சு தெரியுமா? அதை ஓவர் ஷேடோ பண்ற மாதிரி கேர்ள்ஸுக்கெல்லாம் பிரின்சஸ் ட்ரீட்மெண்ட். லைக் அவங்க வந்து ஹஸ்பண்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்க தான் எல்லா வேலையும் செஞ்சுக்கிறாங்க. லைக் வேலைக்கு போறதும் அவங்க தான், வீட்டுல வேலை செய்யறதும் அவங்க தான். சீரியஸ்லி அந்த ஜென்ரேஷன் ஒரு மாதிரி நல்லாவே இல்லை அப்படின்னா இந்த ஜென்ரேஷனுமே ஒரு மாதிரி மோசமா தான் போயிட்டு இருக்கு. அதாவது விமன் அப்படியே உட்கார்ந்து இருக்கிறது, மென் வீட்டுல இருக்க எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யறது, அதெல்லாம் கேட்டா அவங்க வந்து கிரீன் பிளாக் அப்படின்ற மாதிரி சொல்றது. சோ மென் எல்லா வேலையும் இழுத்து போட்டா கிரீன் பிளாக், விமன் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சாங்க அப்படின்னா அவங்கள வந்து அடிமை அப்படின்ற மாதிரி 2 டேகா பிரிச்சு வச்சிருக்காங்க. இது ரெண்டுமே ரொம்ப தப்பா இல்லையா? சோ நம்ம ஒரு சொசைட்டில ஒரு ஃபேமிலிக்குள்ள என்டர் ஆகுறோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஒரு மென் வந்து என்ன இப்படி பாத்துக்கணும் அப்படி பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி பண்ணாம நான் மென்னுக்கு கீழே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் இருக்காம ரெண்டுமே ஈக்குவலா இருக்க மாதிரி நம்ம ஒரு இதை வந்து சூழ்நிலையை கிரியேட் பண்ணணும். சோ நீங்க ஒரு கேர்ள் இந்த வீடியோ பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட வேல்யூஸை வளர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நான் வந்து எங்க போனாலுமே என்ன வேலை செய்யவே வைக்க கூடாது, அவனே எல்லா வேலையும் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி. நோ, அது கிடையவே கிடையாது. அது ஒரு பிரின்சஸ் ஸ்டேட்மெண்ட். அது ஒருத்தர் கேவலமா நடத்துற மாதிரி இல்ல. நம்மள அந்த காலத்துல எல்லாம் அப்படிதான் நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக நம்மளும் இந்த காலத்துல யாரோ ஒருத்தரை போட்டு அப்படி அடிக்க கூடாது. சோ செகண்ட் இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன அப்படின்னா, யூ ஆர் நன் டு டேக் மை ஃப்ரீடம். கேர்ள்ஸ் எப்படின்னா இந்த மாதிரி 10:30க்கு மேலேயோ இந்த 11 o'clock மேலேயோ நான் வந்து வெளியவே போக கூடாது அப்படிங்கிற மாதிரி பேரண்ட்ஸா இருக்கட்டும், மெயினா அம்மா சொல்லுவாங்க. ஓகே, இல்லைன்னா அப்பா, இல்லைன்னா நம்ம பிரதர், இல்ல பாய் ஃப்ரெண்ட், ஹஸ்பண்ட், இந்த மாதிரி யாராவது வந்து இந்த மாதிரி நீ வெளியவே போக கூடாது, 11 o'clock 10:30 ஆயிடுச்சு நீ வெளியே போக கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதையெல்லாம் நம்ம எப்படி எடுத்துப்போம் தெரியுமா? லைக் ஏன் ஃப்ரீடமை கண்ட்ரோல் பண்றதுக்கு நீ யாரு, என்னையா நீ கண்ட்ரோல் பண்ற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு இதுவா எடுத்துப்போம். லைக் ஆக்சுவலா எல்லாருமே அதான் எடுத்துப்பாங்க இல்லையா? 10:30 அப்படிங்கிறது வேற, 6:30க்கு மேலேயே போக விட மாட்டாங்க. ஓகே, ஃபைன். பாய்ஸ் வந்து 6:30க்கு மேலேயும் சரி, 10:30நாலும் சரி, நைட் 2 o'clockனாலும் சரி, எப்படி வேணா சுத்துறாங்க, நம்மளால மட்டும் ஏன் சுத்த முடியல அப்படிங்கிற மாதிரி, நமக்கு மட்டும் ஃப்ரீடம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய ரூல்ஸ் எல்லாம் பேசலாம். பாய்ஸை விட ஆக்சுவலி கேர்ள்ஸுக்கு சேஃப்டி ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது எல்லா கேர்ள்ஸுக்குமே காமனா தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். சுத்தி இருக்க ஆம்பளைங்க தான் பிரச்சனை, அவங்க தான் மாறிக்கணும், நாங்க வெளியே சுத்துறதெல்லாம் கம்மி பண்ணிக்க முடியாது அப்படின்னா சரி, ஓகே. ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். இப்ப நம்ம ரோட்ல போயிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுல ஏதாவது ஒரு குழியோ இல்ல ஏதாவது தோண்டி வேலை போட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்னு வைங்களேன் ரோட்ல, அங்க என்ன பண்ணுவாங்க? பேரிகேடோ இல்ல ஏதோ முள்ளோ போட்டு வச்சிருப்பாங்க. கரெக்ட் தானே? அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? போயிட்டு இருக்கோம் அப்படின்னா அதை பார்த்துட்டு கேர்ஃபுல்லா அந்த பக்கம் தாண்டி போவோம். இல்லைன்னா
அங்க எதுவுமே போட்டு வைக்கல அப்படின்னா நம்ம போய் உள்ள பாட்டுக்கு நேரா விழுந்துட்டு ஆக்சிடென்ட் ஆயிடும், இல்ல நம்ம உயிர் கூட போகலாம், அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கு. இல்ல ஒருவேளை நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னா அறிவு கட்டவன் ஒரு பேரிகேட் கூட அங்க போட்டு வச்சிருக்க மாட்டானா அப்படிங்கிற மாதிரி நம்ம யார் போடலையோ அவங்களை குத்த சொல்லுவோம். சோ இங்க வந்து அந்த பேரிகேட் போட்டு வச்சோம் அப்படின்னா அது அந்த ஆபத்துல இருந்து நம்ம தப்பிப்போம், நம்ம இருக்குன்னு சொல்லி நம்ம வேற வழியா போவோம். ஓகேயா? சோ இதே மாதிரி தான் நமக்கு சேஃப்டி இல்ல, எங்காவது போனீங்க இப்படி இப்படி மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா ஏதாவது நடந்துரும் அப்படின்னு நம்மளால சொல்லதான் முடியும். நம்ம போயிட்டு நீங்க எங்க கிட்ட சொல்லாதீங்க, நாங்க இப்படிதான் வெளியே சுத்துவோம், நீங்க பாய்ஸை கரெக்ட் பண்ணுங்க அப்படின்னா கிடையாது. எல்லாத்தையும் எல்லாம் நம்மளால திருத்திட்டு இருக்க முடியாது. நமக்கான சேஃப்டியை நம்ம தான் பாத்துக்கணும். அப்படி ஒவ்வொருத்தரா சேஞ்ச் ஆகி உலகம் மாறணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அது வரைக்கும் உன்னோட சேஃப்டியை நீ தான் பாத்துக்கணும். இன்ஸ்டெட் ஆஃப் ஆர்கியூவிங் லைக் 10:30க்கு மேல வெளியே போக கூடாது, 6:30க்கு மேல வெளியே போக கூடாது அப்படின்னா எதுக்காக சொல்றாங்க, என்ன சிச்சுவேஷன், உலகம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கறத கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பாய்ஸை கரெக்ட் பண்ணுங்க அப்படின்னு நம்ம பேச முடியாது. பிகாஸ் ஒவ்வொருத்தரையும் அவங்களா நினைச்சாதான் திருந்த முடியும். தேர்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் சாய்ஸஸ். நான் கேர்ள்ஸுக்கு ஆப்போசிட்டாவும் பேசல, பாய்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணியும் பேசல. ஆக்சுவலி ஐம் ஸ்பீக்கிங் த ட்ரூத் ஃபார் கேர்ள்ஸ். நமக்குன்னு சில சாய்ஸஸே இல்லாம நமக்கு பிடிச்சவங்களுக்கான சாய்ஸஸையே நம்ம பார்த்து பார்த்து அதுலயே இருந்துக்கிறோம். நம்ம விமன் அப்படின்னே வச்சுக்கலாமே. லைக் இந்த அம்மாங்களா இருக்கட்டும், எல்லாருமே மத்தவங்களுக்காக தான் வாழ்வாங்களே தவிர அவங்களுக்காக எந்த ஒரு ஆசையுமே கிடையாது, கனவுமே கிடையாது. சோ அட்லீஸ்ட் உங்களுக்காக கொஞ்சமாவது வாழுங்க. உங்க சாய்ஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சமாவது வாழுங்க. எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு என்ன ஹாப்பினஸ், உங்களுக்கு என்ன நடந்திருக்கு அதெல்லாம் தான் முக்கியமே தவிர மத்தவங்களுக்கு பிடிச்சதை நம்ம பண்ணிருக்கோமா அதெல்லாம் இங்க தேவையில்லை. ஸோ த ஃபோர்த் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் அபவுட் கெரியர் அண்ட் ஸ்டடீஸ். சீரியஸ்லி இது ரொம்பவே முக்கியமான விஷயம். நீ மற்றதை கேட்குறியா இல்லையா அப்படின்றது எனக்கு தெரியாது, தயவு செஞ்சு இதை கேள்வி. என்னன்னா இப்போ நமக்கு வந்து கேர்ள்ஸுக்கு ஆக்சுவலி ஜாபுக்கு போகணுமா இல்லையா அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலி மேண்டட்ரி கிடையவே கிடையாது. ஸோ அதனால நிறைய பேர் வந்து காலேஜ் முடிச்சதுமே நின்றுவாங்க. அண்ட் சில பேர் 1 or 2 years ஜாப் போயிட்டு அதுக்கப்புறம் மேரேஜ் ஆக போகுது அப்படிங்கிறதுக்காக நின்றுவாங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்டேஜஸ்ல நம்மளோட கெரியர் அப்படிங்கிறது அப்படியே நின்று போயிடும். சீரியஸா சொல்றேன், நீங்க ஒரு மேரேஜ் பண்றீங்களா இருக்கட்டும், உங்களோட எந்த விஷயத்துக்குள்ள புதுசா நுழையிறதாவே இருக்கட்டும், உங்களோட எதுக்காகவும் உங்களோட கெரியரை வந்து விட்டுறாதீங்க. உங்களுக்கு ஸ்டடீஸ் அண்ட் கெரியர் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். ஓகே ஃபைன், நான் இப்போ ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். இப்போ உங்களுக்கு புதுசா ஒருத்தரோட கல்யாணம் ஆகுதுன்னு வைங்களேன். அப்போ வந்து உங்களுக்காக அரௌண்ட் 1 year 2 year 3 yearன்னு கூட எத்தனை ஒரு பேபி வரைக்கும் கூட வச்சுக்கோங்களேன். அது வரைக்கும் உங்களுக்காக நல்லா ஓடி ஓடி உழைச்சிட்டு இருப்பாங்க. ஓகேயா? அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் வந்து நீங்க அவங்க கிட்ட நிறைய காசு வாங்கி நமக்கு வந்து இது வேணும் அது வேணும்னு சொல்லி நம்ம வேலைக்கு போயிட்டு இருக்க மாட்டோம். நம்ம அவங்க கிட்ட கேட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு இருப்போம். ஓகே, அதுக்கப்புறம் உங்களுக்கு சில ஆசைகள்லாம் வரும். இந்த மாதிரி உங்களுக்கு நெயில்ஸ் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், உங்க ஹேர் கட்டா இருக்கட்டும், நீங்க ஜிம் போறதா இருக்கட்டும், அது இதுன்னு உங்க பிசிக்கு தேவையானதா இருக்கட்டும், நீங்க சாப்பிடுறதுக்கு தேவையானது இருக்கலாம். உங்க குழந்தைங்களுக்குன்னா ஹஸ்பண்ட் கண்டிப்பா பண்ணுவாங்க. பட் நம்மளே அலங்காரப்படுத்திக்கிறதுக்காக நம்ம மத்தவங்க கிட்ட கேட்டு போய் நிற்கும் போது அந்த மென் அவங்களுக்கு அது தேவையில்லாத ஒரு செலவா தெரியும். பிகாஸ் அவங்களுக்கு ஃபேமிலியை பார்க்கணும். ஃபேமிலின்னு வரும்போது தனிப்பட்ட ஒருத்தருக்கு நம்ம செலவு பண்ணும் அப்படின்னா அங்க நம்மளோட இது எல்லாமே அடிபட்டு போகும். அப்படி அடிபட்டு போகக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணும், நமக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்டான இன்கமை உருவாக்கணும். இப்ப நீங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக உங்க ஹஸ்பண்ட் கிட்டயோ பாய் ஃப்ரெண்ட் கிட்டயோ மணி கேட்டு போய் நிக்கிறீங்க அப்படின்னா ஏதோ ஒரு சூழ்நிலையில அவங்களால தர முடியல, எரிச்சலா இருக்கு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு அது எப்படி இருக்கும், எவ்வளவு கஷ்டமா இருக்கும். எவ்வளவுதான் உங்க பார்ட்னர் ஏர்ன் பண்ணாலுமே உங்களுக்குன்ற ஒரு கெரியர் கண்டிப்பா இருக்கணும். பிகாஸ் என்னைக்குமே நம்ம இன்னொருத்தர்கிட்ட மணியை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. பிகாஸ் லைஃப் அப்படிங்கிறது எப்ப வேணா எந்த மாதிரி வேணா மாறி போகலாம். ஸோ நம்ம ஒருத்தரோட சோர்ஸ் ஆஃப் இன்கமையே டிபெண்ட் பண்ணி இருந்தோம் அப்படின்னா நம்ம நாளைக்கு அவங்க இல்ல லைக் ஏதோ ஒரு விஷயம் நடந்துருது அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க உங்க லைஃப்காக? ஸோ யாருக்காகவுமே எதுக்காகவுமே உங்களோட கெரியர் அப்படிங்கறத நீங்க விடவே கூடாது. மென்னுக்கு எப்படி அவங்களோட கெரியர் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டோ அதே மாதிரி விமன் நீங்களும் உங்க கெரியர் ரொம்ப இம்பார்ட்டன்டா பார்க்கணும். And the fifth thing, the most important thing, female influencers are actually influencing the female a lot. அதாவது எனக்கு இது எப்படி உங்ககிட்ட தெளிவா கரெக்டா சொல்ல முடியும்ன்றது எனக்கு தெரியல. பட் ஐ ட்ரை டு டூ இட். இப்பெல்லாம் எல்லாமே ரொம்ப காமனா சோசியல் மீடியால பண்ணிட்டு இருக்கோம். லைக் எல்லாமே பார்க்க முடியும் உங்களால. ஒரு ரூம்குள்ள பிரைவசியா நீங்க என்ன பண்றீங்களோ அதை எல்லாத்தையுமே கேர்ள்ஸ் ஆக்சுவலி போஸ்டிங் இந்த சோசியல் மீடியா. பாய்ஸை பத்தி இந்த இடத்துல பேச வரல. திஸ் இஸ் ஃபுல்லி அபவுட் கேர்ள்ஸ் ஃபார் திஸ் பர்டிகுலர் டாபிக். ஸோ இந்த மாதிரி பிரைவசியா இருக்க எல்லா கண்டென்ட்ஸுமே நம்ம போடுறதுனால சோசியல் மீடியால என்ன நடக்குது அப்படின்னா புதுசா வரவங்க இருப்பாங்க இல்லையா, இந்த கேர்ள்ஸ் லைக் காலேஜ் படிக்கிறவங்க, ஸ்கூல் முடிச்சு அப்பதான் வரவங்க, இந்த மாதிரி நிறைய பேர்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா லெட்ஸ் சூஸ் திஸ் பாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் இதே மாதிரி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. லைக் அது ஒரு மாதிரி எப்படி சொல்றது, பாக்குறதுக்கே நல்லா இல்லாத விஷயங்கள் விச் இஸ் ஆக்சுவலி சோ பிரைவசி. ஒரு கேர்ள் அப்படின்னா we have to maintain some privacy. அது எதுவுமே கிடையாது. we can go ahead in front of the camera and you can take any videos and you are just posting it அப்படின்னா நோ. அவங்களோட தனிப்பட்ட விஷயம், அவங்க என்ன வேணா பண்ணிக்கலாம், அவங்களோட லைஃப் அப்படின்னா ஓகே ஃபைன். நீங்க போடுறவங்கள பத்தியே நான் சொல்றேன். உங்க லைஃப், உங்க விருப்பம், நீங்க என்னென்ன பிரைவசியா இருந்தாலுமே பரவாயில்ல, நான் எதை வேணா போஸ்ட் பண்றேன், எனக்கு பிரைவசி எதுவுமே கிடையாது, நான் என்ன வேணா காட்டுவேன் அப்படின்னா தட்ஸ் ரியலி கிரேட். பட் ஆனா ஒரே ஒரு விஷயம், புதுசா யாராவது இதை ட்ரை பண்ணி இதை ஃபாலோ பண்ணி நம்ம இதெல்லாம் ட்ரெண்ட் ஆயிடுவோம், நம்ம இந்த மாதிரி வந்து நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க.
லைக் இப்ப நீங்க ஒரு சின்ன பொண்ணா இருக்கீங்க, அரௌண்ட் 25 இருக்கீங்க, ஒரு 18 இருக்கீங்க, ஒரு 23 வாட் எவர் இட் இஸ், ரொம்ப யங்கா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க இந்த வயசுல உங்களுக்கு பிடிச்சது இந்த மண்டக்கோளாறு மாதிரி என்னென்னமோ பண்ணிடுவோம். ஓகே ஃபைனா. இதே மாதிரி உங்க 20+ இயர்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு இதே வயசுல ஒரு 15 வயசுக்கு மேல அந்த மாதிரி ஒரு பையன் இருக்கான், ஒரு பொண்ணு இருக்காங்க அப்படின்னா, நீங்க இப்ப பண்ணிட்டு இருக்க எல்லா விஷயத்தையுமே அவங்க அப்ப பாப்பாங்க. அப்ப போயிட்டு நான் என்னோட நேம் எல்லாம் சேஞ்ச் பண்ணி நான் ரொம்ப நல்லவளா மாற போறேன். லைக் அது வந்து என்ன கெட்ட மாதிரி காட்டிடுச்சு. நான் நல்லா நார்மலா தான் பண்ணேன். பட் எனக்கு ஒரு தப்பான இது மாதிரி கிடைச்சிருச்சு அப்படிங்கிறதுக்காக அங்க வந்து நம்மளால உட்காந்து அழிச்சிட்டு இருக்க முடியாது எல்லா பேரையும். ஒரு டைம் கிடைச்சிருச்சு அப்படின்னா தே ஸ்டாம்ப்ட். மத்தவங்க ஸ்டாம்ப் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம அதை வந்து மாத்தணும்னு நினைக்கிறதோ அதெல்லாம் பண்ண வேணாம். பட் நமக்குன்னு ஒரு விஷயம் தோணும் இல்லையா? லைக் இதுதான் எத்திக், இப்படிதான் இருக்கணும், டிக்னிட்டியோட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒண்ணு தோணணும். ஒரு வேல்யூஸோட வாழணும். சோ நிறைய ஏர்ன் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக நெவர் சூஸ் எனி அன்எத்திக்கல் வே. நிறைய படிச்சு உங்களோட கெரியரை பில்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஸ்கில்ல வச்சு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அப்படி பண்ணலாமே தவிர நெவர் டூ திஸ் பாடி திங். இப்ப நான் சொல்லும் போதே அஃபெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் உங்களுக்கே தெரியும் இதுதான் ஆக்சுவலான ட்ரூத் நடந்துட்டு இருக்கு. ஒரு இன்ஸ்டாகிராம் நீங்க ஸ்க்ரோல் பண்றீங்க அப்படின்னா அதுல இதுதான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. எல்லாமே அதுல எல்லா குப்பையுமே இருக்கு. ஒரு 10,000 ஏர்ன் பண்ணாலுமே அது எவ்வளவு ரெஸ்பெக்ட்ஃபுல்லா ஏர்ன் பண்றீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு, மறந்துடாதீங்க. நம்ம சேனலுக்கு எல்லா கேர்ள்ஸ்க்கான ரெக்வஸ்டா இதை எடுத்துக்கோங்க. கெட்ட வார்த்தை எதுக்கு நம்ம தேவையெல்லாம் பேசிக்கிட்டு, லைக் பச்சையா வாய திறந்தாலே நான் நிறைய வீடியோஸும் நான் பார்த்திருக்கேன். லைக் பேட் வேர்ட்ஸ் எல்லாம் பேசி ட்ரெண்டா இருக்கவங்களையும் நான் பார்த்திருக்கேன். பேட் வேர்ட்ஸ் பேசுறதுனால அவங்க நான் ரொம்ப கெட்டவங்கன்னு நான் சொல்லவே வரல. வர வர நிறைய கெட்ட விஷயங்கள் நார்மலைஸ் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியுதா இல்லையா? பாய்ஸாவே இருக்கட்டும், கேர்ள்ஸாவே இருக்கட்டும், நிறைய எதுக்கு கெட்ட வார்த்தை முன்னாடி பேசிட்டு இருந்தாங்கன்ற ஒரு விஷயம் இருக்கு. இப்பெல்லாம் எதுக்கு கெட்ட வார்த்தை பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த வாழ்க்கையே எப்படி போயிட்டு இருக்கு, இந்த உலகம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்றது. அண்ட் ஆல்சோ நெவர் கெட் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை த இன்ஃப்ளூயன்சர்ஸ். ஓகேவா? சோசியல் மீடியால என்ன போட்டாலுமே நம்மளும் அதை பண்ணி நம்ம வந்து காசு சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி எந்த கெட்ட வழியுமே சூஸ் பண்ண வேணாம். பிரைவசி அப்படிங்கிறது எப்பவுமே பிரைவசியா இருக்கணுமே தவிர எல்லாத்தையுமே பப்ளிக்கா ஓப்பனா போட்டு காட்டுறதுக்கு அதுக்கு நம்ம ரூம்லயே ஒரு சிசிடிவி கேமரா வச்சிடலாம் இல்லையா? சிசிடிவி கேமரா வச்ச மாதிரி தான் இப்ப எல்லாமே போயிட்டு இருக்கு. லைக் ஐ எம் நாட் டெல்லிங் அபவுட் நீங்க விளாக் எடுக்கிறத பத்தியோ டேஸ் ஷேர் பண்ண, நோ, தட் இஸ் நாட் த திங். இது அதையும் தாண்டி சில பிரைவேட்டான விஷயத்தெல்லாம் ஷேர் பண்றாங்க. அதை நம்ம என்னைக்குமே பண்ண வேணாம். ஓகேயா? இதுக்கப்புறம் உங்களோட சாய்ஸ். நீங்க எதை சூஸ் பண்றீங்க, நீங்க எப்படி வரணும், நீங்க எப்படி எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களோட சாய்ஸ் தான். அதை வந்து யாராலையும் மாத்த முடியாது. எவ்வளவுதான் நான் சொன்னாலுமே உங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? சில பேருக்கு இப்படிதான் வாழணும்னு தோணும், சில பேருக்கு அப்படி வாழணும்னு தோணும். எதுவா இருந்தாலும் தட் இஸ் ஃபைன். இந்த வழியா போகாத அங்க குழி இருக்கு விழுந்துருவேன் அப்படின்னு தான் என்னால சொல்ல முடியுமே தவிர, இல்ல நான் போய் குழி இருந்தா உளுந்து எந்திரிச்சு வந்துக்கிறேன் அப்படின்னா அதுவும் பரவாயில்ல, நீ அந்த மாதிரி ஆக வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்றேன். கேர்ள்ஸ் பி கேர்ஃபுல். இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐ எம் நாட் மேல பாய்ஸை தூக்கி வச்சு பேசுறதோ கேர்ள்ஸை கீழே தூக்கி வச்சு பேசுறதோ இந்த வீடியோல நான் பண்ணல. ஐ எம் ஜஸ்ட் டெல்லிங் த ட்ரூத். பாய்ஸ்க்கும் கேர்ள்ஸுக்கும் இதுல ஈக்குவலான பார்ட் இருக்கு. கேர்ள்ஸை பத்தியும் கேர்ள்ஸோட சாக்ரிஃபைஸை பத்தியும் பேசணும் அப்படின்னா இங்க நிறைய விஷயங்கள் பேசுறதுக்கு இருக்கு. பட் ஆக்சுவலா இப்போ ஒரு விஷயம் ஒண்ணு நடந்துட்டு இருக்கு, இது ரொம்ப இதுவா போயிட்டு இருக்கு அப்படின்னா அதை வந்து நம்ம ஹைலைட் பண்ணி பேசுறது ரொம்பவே இம்பார்ட்டன்டான விஷயம். நம்ம இருக்க ஜெனரேஷன்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி ரொம்பவே எதுக்கு நம்ம ஆசைப்பட்டுட்டு இருக்கோம் அப்படின்றது எனக்கு புரியல. லைக் நம்ம ரொம்ப பிரின்சஸா இருக்கணும், நமக்கு ரொம்ப ஃப்ரீடமா இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நடுராத்திரி எல்லாம் வெளியே சுத்தணும், இதெல்லாம் தான் ஃப்ரீடம் நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா நோ. ப்ளீஸ் கோ அண்ட் லுக் இன் டு த ஹிஸ்டரி ஆஃப் விமன் அண்ட் தென் அதை பத்தி அதுதான் என்ன ஃப்ரீடம் அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுல ஏதாவது உங்களுக்கு அஃபெண்ட் ஆகுற மாதிரியோ ஹர்ட் ஆகுற மாதிரியோ பேசியிருந்தேன் அப்படின்னா ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. அண்ட் ஆல்சோ இதுல சொன்னது எல்லாமே உண்மைதான். எதையுமே உங்களால கிடையாது கிடையாது இது அப்படி கிடையாது நீ தப்பா சொல்ற அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. மேபி இப்போ உங்களுக்கு புரியாம இருக்கலாம், பின்னாடி புரியலாம். பட் இதுல சொன்ன எல்லா விஷயமே த ரியாலிட்டி ரியாலிட்டி ரியாலிட்டி. ஓகே கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் எல்லாரும் பத்திரமா இருங்க. அப்போ see you all in another video. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா தான் இருந்திருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம do like, share, subscribe, comment and hype the video. See you all in another video. Tata, take care, bye bye.